அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க. என்னன்னு கேட்டிங்களா, இன்றைக்கி கோயிலில் மக்கள் ஏராளமாக டெய்லி வர்றாங்க. காரணம், அவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறத விட நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். ஆசைகள் அதிகமாக போயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. அதை தவிர நிறைய சீக்கு வர்றது, உணவில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்ந்து உடல்நலத்தையும் பாதிக்குது, மனநலத்தையும் பாதிக்குது, பொருளாதாரத்தையும் பாதிக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளே நம்ம ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முதல்ல தியானம் பழகணும். தியானம் பழக முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். தெய்வ மந்திரத்தை 4ஆக பிரிக்கலாங்க. ஒன்று தெய்வத்தோட காயத்ரி மந்திரம், அல்லது தெய்வத்தோட அஷ்டோத்திரம், அல்லது தெய்வத்தோட தியான ஸ்லோகம், அடுத்தது தியானத்தோட மூலமந்திரம், தெய்வத்தோட மூலமந்திரம். இப்படி நிறைய பிரிக்கலாங்க. இதில் நீங்கள் இதில் எதை சொன்னாலும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்க வச்சுங்களேன். இப்போ முருகனோட காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்குவோம். கார்த்திகாய சக்தி அஸ்தாயதிமிகி தனஸ்கந்த பிரஜோதியாத். இந்த மந்திரத்தை சொன்னாலே நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். இதே முருகனுடைய ஸ்லோகத்தை சொன்னோம்னு வச்சிங்களேன், அது ஒரு 4 வரி 3 வரி வரும். அது சொன்னால் கூட பலன் கிடைக்கும். அல்லது அதோடைய அடுத்தது காயத்ரி மந்திரம், அப்புறம் ஸ்லோகம், அப்புறம் மூலமந்திரம். இந்த மூலமந்திரம் சொன்னால் கூட அது மூலமந்திரத்தை வெளியில் நிறைய இருக்குதுங்களா. அதில் எதை சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் டக்குன்னு எடுத்துக்கிங்க. அதனால் தேவையுள்ளதை மட்டும் எடுத்து செஞ்சுக்கலாம். அதை முருகனுடைய மூலமந்திரங்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் பழகுங்க, மந்திரம் சொல்ல பழகுங்க. ஒரு நாளைக்கு காலம்புறா 7 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், 7 மணிக்கு எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் உழைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தெய்வத்துக்காக ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. விளக்கேற்றி வச்சுட்டு கிழக்க பார்த்து நின்று இல்லை வடக்க பார்த்து நின்று அந்த தெய்வ மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் கட்டுப்பாடும் தானாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அனைத்து செலவுகளும் கிடைக்கும். இறைவன் நமக்கு கொடுக்க தான் இருக்காங்க. எந்த தெய்வம் நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை. எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சா கூட அந்த தெய்வம் நம்மளுக்கு எல்லா வகையிலும் நல்லது பண்ணுவாங்க. அதை மக்கள் புரிஞ்சிக்காமல் கோயிலுக்கு நான் போகிறதுன்னு தப்புன்னு சொல்ல வரல. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் கோயிலுக்கு போனாங்கன்னா ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு நடந்த பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா காரணமாக அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி பேச வேணாம், கோயிலை பற்றி பேச வேணாம். நீங்களே வீட்டிலே மந்திரம் சொல்லி பழகுங்க. அப்படி மந்திரம் தேவைப்படுறதுங்களும் அடுத்தடுத்து நான் வீடியோவில் மந்திரங்களை பற்றி போடுறேன். என்ன மந்திரம் சொல்லி வழிபடலாம் அப்படிங்கிறது. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம்